ஆலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஹானர் டிகிரி மைனர் டிகிரி பற்றி கேட்டிருந்தீங்க. அதாவது இந்த செகண்ட் டிகிரி பற்றி கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ. 5th செமஸ்டரில் எங்களுக்கு என்ட்ரன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி இது எத்தனை செமஸ்டர் போகும், இந்த ஹானர் சப்போஸ் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது கேன்சல் ஆயிரும். சப்போஸ் நீங்கள் ஹானர் படிச்சுட்டு இருக்கப்பவே பாதியில் வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சில கன்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரெகுலேஷன் 2021 PDF ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நான் அதை ஷார்ட்டாக உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி இதில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக புரியும். ஸோ இது எத்தனை பேப்பர்ஸ் எழுத பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் 5th செமஸ்டர் போக போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி ஹானரோ இல்லை மைனரோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் இதில் கிளியர் வரக்கு சான்சஸ் இருக்குது. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹானரும் மைனரும் ஒன்றா அப்படிங்கிற ஒரு சில டவுட்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ இது வேறு இது வேறு, அதாவது ஹானர் வேறு மைனர் வேறு. ஸோ உங்களுக்கு நான் டேப்லேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டேப்லேஷன் எல்லாமே நான் ரெகுலேஷன் 2021 அமெண்ட்மெண்ட் 4.10 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ஹானரும் மைனர் பற்றி கொடுத்துருப்பாங்க. அதை நான் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். இதை கண்டிப்பாக பாருங்கள். இந்த ஹானரை ஹான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹானர்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது ப்ரொஃபஷனல் எலெக்டிவ். இப்போ நீங்கள் ஒரு டிகிரி பண்ணிகிட்டு இருப்பீங்க, சிவில் இன்ஜினியரிங்கோ அக்ரிகல்ச்சரோ இல்லை சிஎஸ்சி ஐடி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பீங்க. அது ரிலேட்டடாக இந்த ஹானர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட கோர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாக இந்த பேப்பர் வரும். மைனர் டிகிரி அப்படின்னா ஓப்பனாலிட்டி சம்மந்தமாக வரும், அதாவது காமன் சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டடாக வரும். இது ரெண்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனாலிட்டினாலும் சரி ஓப்பனாலிட்டினாலும் சரி ஒரு இண்டிவிஜுவல் பேப்பருக்கு 3 கிரெடிட் அலாட் பண்ணியிருப்பாங்க. இதை பற்றி இப்போ உங்களுக்கு ஒரு பேசிக் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹானர் பண்ண போகிறீங்க இல்லை மைனர் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதோட மேக்ஸிமம் கிரெடிட் பார்த்தீங்க அப்படின்னா அடிஷனல் கிரெடிட் 18 கொடுத்துருப்பாங்க. டோட்டலாக 18 இருக்கும். ஸோ இது எலிஜிபிள் எப்போ இருந்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5th செமஸ்டர் நீங்கள் போக போகிறீங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு எலிஜிபிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ கன்ஸ்ட்ரெயின்ஸ், அதாவது இதுக்கு என்ன கண்டிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் 5th செமஸ்டர் போனோடனே ஹானரோ இல்லாட்டி மைனரோ உங்களால் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் 3rd செமஸ்டர் வரைக்கும் 7.50 சிஜிபி வச்சிருக்கணும். இல்லை அதுக்கு மேலே வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். அதே மாதிரி ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும். இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹானர் அப்ளை பண்ணலாம், இல்லை மைனர் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஸோ வெர்டிகல்ஸும் உங்களுக்கு இருக்கும். ப்ரொஃபஷனாலிட்டினாலும் சரி இல்லை ஓப்பனாலிட்டினாலும் சரி. அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சிலபஸில் இப்போ 5th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனாலிட்டி இருக்கும். இல்லை 6th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் 7th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸில் ஓப்பனாலிட்டி அதில் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறப்போ உங்களுக்கு வெர்டிகல்ஸாக இருக்கும். அதில் செலக்ட் பண்ணியிருக்க சப்ஜெக்ட்ஸை நீங்கள் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. அந்த ரோவும் அந்த காலம் எடுக்கக்கூடாது. அது ஒரு கண்டிஷன். அதாவது வெர்டிகல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹானர் பண்ணுறீங்கனாலும் சரி மைனர் பண்ணுறீங்கனாலும் சரி நீங்கள் கரண்ட்டில் படிக்கிறதோட அந்த இதை அவாய்ட் பண்ணிவிட்டு அது போக தான் நீங்கள் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கேன்சல் இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹானரோ இல்லாட்டி மைனரோ கேன்சல் ஆயிரும். அது என்ன ரீசன் அப்படின்னா இப்போ நீங்கள் கரண்ட் பேப்பராக ஒரு பேப்பர் படிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ 5th செமஸ்டர் போகிறீங்க. 5th செமஸ்டரில் ஒரு சிலபஸ் இருக்கும். அந்த சிலபஸில் நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க. அதில் சப்போஸ் நீங்கள் அரியர் வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த ஹானரோ இல்லை மைனரோ டோட்டலாக உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ அதே மாதிரி அட்டெண்டன்ஸ் ஷார்ட்டேஜ், அதாவது நீங்கள் நார்மலாக உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் இருக்கணும். அது உங்களுக்கு 75% மேலே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரெயின் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரெகுலேஷன் 2021 PDF ரெஃபர் பண்ணிக்கோங்க. அந்த அட்டெண்டன்ஸ் ஷார்ட்டேஜும் பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹானரோ மைனரோ கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் செலெக்ஷன். இது ஆப்ஷனல். அதாவது ஆப்ஷனல்னால் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி தான். அதாவது நான் ஹானரும் பண்ணுவேன் மைனரும் பண்ணுவேன் அப்படின்னா அப்படி பண்ண முடியாது. உங்களால் ஏதாச்சும் ஒன்று தான் உங்களால் செலக்ட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஹானர் பண்ணுறீங்க அப்படின்னா ஹானர் எடுத்துக்கலாம், மைனர் பண்ணுறீங்க அப்படின்னா மைனர் எடுத்துக்கலாம். ஸோ நான் ஹானரும் மைனரும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உங்களால் எடுக்க முடியாது. ஏதாச்சும் ஒன்று தான் உங்களால் செலக்ட் பண்ண முடியும். ஸோ பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு செமஸ்டருக்கும் 2 பேப்பர் வரும். 5th செமஸ்டரில் 1, 6th செமஸ்டரில் 1, 7th செமஸ்டரில் 1 சொல்லிட்டு டோட்டலாக உங்களுக்கு 7th செமஸ்டர் வரைக்கும் வரும். பேப்பர் கன்சிடரேஷன் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி 5th செமஸ்டர்லேருந்து 7th செமஸ்டர் வரைக்கும், அதாவது 3 செமஸ்டர் வரைக்கும் வரும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2 பேப்பராக எழுதுவீங்க. உங்களுக்கு 3 செமஸ்டர் அப்படிங்கிறனால 6 பேப்பர்ஸ் வரும். ஒவ்வொரு இதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 3 கிரெடிட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹானர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனாலிட்டியோ வரும். சப்போஸ் நீங்கள் மைனர் பண்ணுறீங்க அப்படின்னா ஓப்பனாலிட்டியோ வரும். ஸோ இதில் உங்களுக்கு ஒவ்வொரு பேப்பருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெர்டிகல்ஸ் படி பார்க்கப்போ உங்களுக்கு கிரெடிட் 3 கிரெடிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் 6 பேப்பர்ஸ் டோட்டலாக பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு கிரெடிட் ஒவ்வொரு தனித்தனி பேப்பருக்கும் 3 கிரெடிட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே பண்ணுறப்போ உங்களுக்கு 18 கிரெடிட்ஸ் வரும். மேக்ஸிமம் உங்களுக்கு அடிஷனல் கிரெடிட்ஸ் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 18, அந்த 18 கிரெடிட்ஸ் வரும். இது ரெண்டுக்குமே காமனாக தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்லைன் கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் ஹானருக்கு உங்களுக்கு கிடையாது. நீங்கள் ஓப்பனாலிட்டி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த NPTEL கோர்ஸ்லாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் 6 கிரெடிட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆன்லைன் மோடில். ஸோ டோட்டலாக நீங்கள் ஆன்லைன் கோர்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 3 ஆன்லைன் கோர்சஸ் வரைக்கும் உங்களுக்கு பெர்மிட் பண்ணுறாங்க. ஸோ லேட்டர் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹானரும் உண்டு, ஓப்பனாலிட்டியும் உண்டு. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஜிபியை பொறுத்த வரைக்கும் 7.50 அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா 3rd செமஸ்டரில் இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் ஹானர் பண்ணலாம், இல்லை மைனர் பண்ணலாம். உங்களுக்கு அலோவ் பண்ணுறாங்க.
இது வந்து ஆஃபர் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ரோல் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக நீங்கள் வந்து 6 எக்ஸாம்ஸ் வந்து அடிஷ்னலாக எழுதுவீங்க. அப்படிங்கிறப்போ அந்த டியூஷன் ஃபீஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து வாங்குவாங்க. இது ரெண்டுக்குமே வந்து காமனு. ஸோ உங்களுக்கு நான் பாக்ஸ் போட்டு காட்டியிருக்கிறது ரெண்டுமே சிம்பிளாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ரோல்மெண்ட். இது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அடிஷ்னல் கோர்சஸ் வந்து செப்பரேட்டாக நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெர்டிகல்ஸாக வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு செப்பரேட் அடிஷ்னல் கோர்சஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நாட் ஆப்ட். இந்த நாட் ஆப்ட் அப்படின்னா உங்களுக்கு செலக்ட் பண்ணலை அப்படின்னா அது எப்போ அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு செர்டைன் நம்பர் ஆஃப் ப்ரொஃபஷனாலிட்டியோ இல்லை ஒரு செர்டைன் நம்பர் ஆஃப் ஓப்பனாலிட்டியோ நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஹானர் வேணாம் இல்லை மைனர் வேணாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணுறீங்க. அந்த டைமில் நீங்கள் படிச்சிருக்கிற அந்த பேப்பர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்க அந்த பேப்பர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னல் கோர்ஸாக கன்சிடர் ஆகும். அந்த அடிஷ்னல் கோர்சஸ் எல்லாம் எப்படி கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ உங்களோட அந்த கரிக்குலமில் இருக்கிற அந்த சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரொஃபஷனாலிட்டியோ இல்லை ஓப்பனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து இன்ஸ்டிட் பண்ணிக்குவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து மாற்றிக்குவாங்க. ஸோ இந்த இதுக்கு சிஜிபி எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் நிறைய கோர்ஸ் வந்து ப்ரொஃபஷனாலிட்டி கோர்ஸோ இல்லை ஓப்பனாலிட்டி கோர்ஸோ வந்து படிச்சுருவீங்க இந்த மாதிரி டைமில். ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அதில் எது ஹையர் கிரேடாக இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை சிஜிபிஏ கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. பேலன்ஸ் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கிரேட் ஷீட்டில் பிரிண்ட் ஆகும். ஆனால் அது சிஜிபிஏ கால்குலேஷனுக்கு வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ரெகுலேஷன் 2021 பிடிஎஃப் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது புரியும் அப்படின்னா அதை பார்த்துக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு சிம்பிளாக வந்து அதில் இருக்கிறதே ஷார்ட்டாக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி 2020 ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து இந்த ஹானரே மைனரை வந்து பெர்மிட் பண்ணுறாங்க. உங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 5th செமஸ்டர் வரைக்கும் 7.50 சிஜிபிஏ வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஹார்ன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் பாஸ் ஆகிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த 2020 ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வந்து 18 கிரெடிட்ஸ் அடிஷனலாக வந்து எடுத்துருக்கணும். எதுக்குள்ளன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4.5 இயர்ஸ்க்குள்ளே வந்து நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த ஹானர் மைனர் டிகிரி பற்றி இதில் சொல்லியிருக்கேன். மெஜாரிட்டி நான் வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அவங்ககிட்டே நான் கேட்டு தான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். உங்கள் ரெகுலேஷன் 2020 பிடிஎஃப் ரெஃபர் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை இதில் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மெஜாரிட்டி எல்லாமே கரெக்டாக நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் இல்லை இது போக அடிஷனலாக இந்த பாயிண்ட் சொல்லியிருக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்கள் ஜூனியர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இப்போ கரண்ட்டில் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் அடிஷனல் டிகிரி பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக எடுத்து பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.